ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். டுடே ரெசிபி நாட்டுக்கோழி மிளகு வறுவல். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெயோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கடல் பாசி கொஞ்சம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன். 3 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 10 பல் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் ஒன்று அதிகமாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி, அது இது கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வைக்குங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், அதெல்லாம் நல்லா வடிகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடித்த மிளகு அதை சேர்த்துருக்கேன். கூட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எவ்வளோ நல்லா ட்ரையாக வந்திருக்கு. இது கூட இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாதத்துலேயே நம்ம பரட்டி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ரசம் சாதம் அதுக்கெலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். This video is sponsored by BuyMoto mobile app. Thank you. Thanks for watching.